அதுக்கு நம்ம அப்பங்காரன், அப்படி நீ ஃபெயில் ஆனனா ஆஃபீஸ்லேயே கூட்டுற பெருக்கிற வேலை இருக்குது, அதை வந்து நீ பார்த்துக்க, வைஷு ஸ்கூல் போட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே மைஷு சத்தியம் பண்ணிட்டு இருந்தவ உடனே கையை எடுக்கிறா. அப்புறம் நம்ம ஐஷுவும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐஷு அப்பாக்காரங்கிட்ட, அப்பா நான் காலையில் ஒரு ப்ராமிஸ் பண்ணனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு ஸ்கூல் போ அப்படின்னு சொல்லி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இனிமேல் நம்ம வைஷுவை அக்கா காரியனும் வைஷுவை தங்கச்சி காரியனும் வச்சுக்கலாம். அடுத்த சீன்லே கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் பேப்பர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணுங்க டீச்சர், அவன் அதுலேயும் ஃபெயிலாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி, அப்போ நான் மட்டும் தனியாக படுப்பானா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன், 2 பேருமே என் கூட படுங்க. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அக்கா காரி போயிட்டுருக்கா. திடீர்னு நம்ம தங்கச்சிக்காரி ஷாக்காக பார்க்குறா. என்னான்னு பார்த்தா நம்ம அக்காக்காரி வண்டியில் அடிபட்டு வாயிலையும் முக்கணும் ரத்தமாக கிடக்கா. அடுத்த சீன்லேயே நம்ம தங்கச்சிக்காரியும் போலீஸ்காரனும் வீட்டுக்கு கதவை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம அப்பங்காரன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையிட்டு படுத்து கிடக்கான். எப்படியோ ஒரு வழியாக 2 பேரும் அப்பங்காரனை தட்டி எழுப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம அப்பங்காரன் டாக்டரை பார்த்து, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டர், உங்கள் குழந்தை அடிபட்டு கோமாக்கு போயிட்டா,
பண்ணிகிட்ருக்கான். அங்கே நம்ம மாமனார்காரனும் அம்மாக்காரியும் வராங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாமனார்காரன் அப்பங்காரங்கிட்ட உங்கள் அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இல்லை அப்பா அம்மா பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, நானும் எங்கள் அக்காவும் மட்டும் தான் இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம மாமனார்காரன் எதுக்கு உங்கள் அக்கா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இல்லை அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆகி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம அப்பங்காரன் எதனால் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இப்போ கடுப்பான நம்ம அப்பங்காரன் எதுக்கு சம்மந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மேரேஜை பற்றி கேள்வி ஏதாவது கேளுங்க அப்படின்னு நம்ம அப்பங்காரன் சொல்கிறான். அதுக்கு நம்ம மாமனார்காரன் இதுவும் அது சம்மந்தமான கொஷின் தான், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பங்காரன் இல்லை அதை பற்றி சொல்ல முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்க, என்னோடய சம்பளத்தை பற்றி கேளுங்க, என்னோடய வேலையை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் உங்களால் இந்த ஒரு கொஷினுக்கே அமைதியாக பதில் சொல்ல முடியல, இப்படி என் பொண்ணை வச்சு வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டவன் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அக்கா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, அப்போ தான் என் பொண்ணை அவனுக்கு கட்டி தருவேன் அப்படின்னு சொல்கிறான். கடுப்பான நம்ம அப்பங்காரன் அப்படி ஒரு கல்யாணமே தேவையில்லை அப்படின்ட்டு கடுப்பாகி கிளம்பி போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் காட்டுறாங்க. அங்கே நம்ம அம்மாக்காரி வர்றா. உடனே நம்ம அப்பங்காரன் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி தப்பு உன் மேலே தான் இருக்குது, சாரி நீ தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் ஆமாம் தப்பு என் மேலே தான் இருக்குது, சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மாக்காரி நீ அப்பாட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அப்படிப்பட்ட கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு நம்ம அம்மாக்காரியை கடுப்படிக்கிறான். நம்ம அம்மாக்காரியும் அழுதுகிட்டே வந்துடுறா. அப்படியே நாளும் ஓடுது. இப்போ நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டான், அம்மாக்காரி பண்ணுற காலுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருப்ப அக்காக்காரி தம்பிக்காரங்கிட்ட எப்படியா அவளை போய் சமாதானப்படுத்தி கூட்டிடுவா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம தம்பிக்காரன் அதெல்லாம் வேணாக்கா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்த சீன்லேயே நம்ம அப்பங்காரன் அவன் ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அப்பங்காரன் ஃப்ரெண்டுக்கிட்ட உனக்கு தான் குழந்த பிறந்திருக்குல்ல, அதோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தப்ப கண்லேருந்து தண்ணி வந்துச்சு, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் ஒரு மாதிரி எமோஷனலாகி பிறக்க போகிற குழந்தைய நினச்சி ஃபீல் ஆகுறான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்பங்காரன் எனக்கு பையன்தான் பிறப்பா, அவனை நான் பெரிய கிரிக்கெட்டர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இல்லை உனக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம அம்மாக்காரி தூங்கிட்டு இருக்கா. உடனே நம்ம அப்பங்காரன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வெளியில் வர சொல்கிறான். வெளியில் வர சொன்னவன் பாதாம் முந்திரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் விலைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜியாக சத்தோடு இரு
அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிட்டு இருந்தவன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, அப்படியே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படி, அப்போ தான் என் குழந்தை இங்கிலீஷ் நாலேஜோட பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பேசிகிட்டு இருந்தவங்க குழந்தை எந்த ஜெண்டர்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அப்பாங்காரன் இல்லை எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படியே பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ உடனே மாமியக்காரி வெளில வந்துடுறா. நம்ம அம்மாக்காரிக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இல்லாமல் கண்ணில் தூசி வந்துட்டு அதான் எடுத்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சமாளித்து உள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோக்காரனும் ஒரு மாதிரி தயக்கத்தோடு வந்து வெளியில் போயிடுறான். இப்படியே நம்ம அப்பாங்காரனும் அம்மாக்காரியும் கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் போயிட்டு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அம்மாக்காரிக்கு முதுகுல ஏதோ வலி வருதுங்க. உடனே அந்த வீட்டில் உள்ள ஒரு பில்லோவை எடுத்து பின்னாடி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் இன்னொரு இடத்துக்கு நம்ம அப்பாங்காரனும் அம்மாக்காரியும் பத்திரிக்கை வைக்க போகிறாங்க. அப்போ நம்ம அம்மாக்காரிக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னென்னு தெரிலங்க, முதுகு வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம அப்பாங்காரனும் என்னென்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி இல்லை ஜஸ்ட் ஒரு பெயின் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. மறுபடியும் நம்ம அம்மாக்காரிக்கு பெயின் அதிகமாகுது. இப்போது இன்விடேஷன் வைக்க வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டிலே நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகுறான். இப்போ நம்ம மாமனாருக்காரன் டாக்டர்கிட்ட வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, பொண்ணு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் குழந்தைய அபார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் அதெல்லாம் முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டர்காரன் 70-30% சான்ஸ் இருக்குது. 70%ல் 2 பேருமே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 30%ல் நம்ம கீமோதெரப்பியை கம்மி பண்ணலாம். அப்படி கம்மி பண்ணால் குழந்தைய காப்பாற்றிடலாம். ஆனால் அப்படி பண்ணுறதுனால நம்ம அம்மாக்காரிக்கே பெரிய பிரச்சனையாக வரும் ஒன்று டாக்டர் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இதுமாரி வேறு எங்கேயாவது பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம டாக்டரும் ஷோராக சொல்ல முடியாது, ஆனால் நம்ம அப்படி ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறான். நம்ம ஹீரோக்காரன் குழந்தைய அபார்ட் பண்ண ஒத்துக்கவே மாட்டான்.
நான் சாகிறதுக்குள்ளே பார்த்துடணும். ஸோ அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் சாக போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியாத அப்படின்னு அப்பங்காரன் அம்மாக்காரி கிட்ட சொல்கிறான். இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரியையும் அப்பாக்காரன் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அப்போ நம்ம அப்பங்காரன் ஏதோ ஒரு ப்ளூ ஃபிலிமோட சீடியை நம்ம அம்மாக்காரி கிட்ட காட்டுறான். போன சீனில் நம்ம அம்மாக்காரி நம்ம அப்பங்காரன் ஒரு லிஸ்ட்டை காட்டி இதெல்லாம் சாகிறதுக்குள்ளே பார்க்கணும்னு சொல்லிப்பா பார்த்தீங்களா, அதில் இந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது ஒன்று போலங்க. இப்போ நம்ம அம்மாக்காரி அப்பங்காரன் கிட்ட இதெல்லாம் ஒரிஜினல் காப்பி தானா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பாக்காரனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம அம்மாக்காரி கிட்ட சொல்கிறா. அடுத்து நம்ம அம்மாக்காரி இதை நீ பாத்தியா, இதை நான் ஏன் கேட்குறேன்னா வெளியில் வேற ஒரு போஸ்டர் இருக்கும், உள்ள வேற ஒரு வீடியோ இருக்கும், அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம அம்மாக்காரி அப்பங்காரன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் ஆச்சரியமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறா. இப்போ அடுத்த சீனில் நம்ம அம்மாக்காரிக்கு ஒரு நர்ஸு கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அம்மாக்காரி இன்னைக்கு பூரி கிழங்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம நர்ஸு இனிமேல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க, இந்த பூரிலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அப்பங்காரன் நம்ம டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம டாக்டர் நான் என் கொலீக்ஸ் கிட்டலாம் பேசினேன், அவங்களும் குழந்தைய அவாய்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அப்பங்காரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரனும் என்னானாலும் சரி நான் குழந்தைய அபார்ட் பண்ண விட மாட்டேன், எனக்கு என் குழந்தைய வேணும், எனக்கு பொண்டாட்டி வேணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறான். இப்போ அம்மாக்காரிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அம்மாக்காரியும் டாக்டர் கிட்ட வரா. இப்போ டாக்டர் அம்மாக்காரியை பார்த்து ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மாக்காரியை ஃபஸ்ட்டு நான் பயந்துட்டேன், அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கே ஒரு மாதிரி பயம் தெளிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம டாக்டரும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், போக போக நீ சொன்ன மாதிரியே உனக்கு பயம் தெளிச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக விலைக்கு எடுத்துக்கோ, ஸோ சீக்கிரமாகவே உனக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி நக்கலா ஒரு 100 வருஷம் வாழ்ற மாரி டேப்லெட் எழுதிட்டாங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம டாக்டரும் நம்ம அப்பங்காரனை பார்த்து உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய ஆசை பற்றியா அப்படின்னு அவனும் நக்கலா சிரிக்கிறான். இப்போது அப்படியே நம்ம அம்மாக்காரியும் அப்பங்காரனும் இந்த ப்ளூ ஃபிலிம் சீரியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஆசை பார்த்தீங்களா. அப்போது நம்ம அப்பங்காரன் நம்ம அம்மாக்காரிக்கிட்ட ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே வரான். நம்ம அம்மாக்காரியும் அவனை தள்ளி விட்டுட்டு ஒழுங்காக படத்தை பாரு அப்படின்னு சொல்கிறா. போன சீனில் நம்ம அப்பங்காரன் டாக்டர்கிட்ட பேசியிருப்பான் பார்த்தீங்களா. இப்போ டாக்டர் நம்ம அப்பங்காரன்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா கேன்சர் பேஷண்ட்லாம் நார்மலானவங்கள அவங்க திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்க எமோஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணால் உடனே நம்ம கூட பேச நிறுத்திட்டு தனிமையாயிடுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லை நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரிக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி ஒரே நான்வெஜ் ஐட்டமாக சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் உள்ள ஒருத்தன் எங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு அம்மாக்காரியை பார்த்து கேட்குறான். அதோட நம்ம அப்பங்காரனும் நம்ம அம்மாக்காரிக்கு கேட்டதை ஆர்டர் பண்ணுறான். நம்ம அப்பங்காரனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனும் அவனுக்கு சரக்கு ஆர்டர் பண்ணுறான். நம்ம அப்பங்காரன்ட்டையும் சரக்கு அடிப்பியான்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அப்பங்காரன் இப்போலாம் நான் சரக்கு அடிக்கிறதில்ல, அது இல்லாமல் நான் தான் வண்டியை ஓட்டிகிட்டு போனோம், அதனால நான் சரக்கு அடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஃப்ரெண்டும் அம்மாக்காரியை பார்த்து அதெல்லாம் உண்மையான்னு கேட்குறான். அதுக்கு அம்மாக்காரியும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ ஆர்டர் பண்ண சாப்பாடும் வருது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த குரூப்பில் உள்ள ஃப்ரெண்டு நான் சாப்பிட்டது போதும், மீத உள்ள சாப்பாடு யாருக்காவது வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் நான் சாப்பிட்றேன் அதுக்கு சொல்கிறா. உடனே அந்த குரூப்பில் உள்ள ஃப்ரெண்டு மறுபடியும் ஏங்க இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்லாமா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம அம்மாக்காரிக்கு கோவம் வருது. கோவப்பட்டு அந்த ஃப்ரெண்டை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே நம்ம அம்மாக்காரி அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பை பற்றி கேட்குறா. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டு உடனே ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி ஆகிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி நீங்கள் என்ன கேட்கும் போது எனக்கு அப்படி தான் இருக்குது, என்னென்னா உங்கள் பொண்டாட்டிக்கிட்டையும் நான் கேட்டதை கேட்டு பாருங்கள், அவங்க உண்மையை சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்ணுறா. உடனே நம்ம ஃப்ரெண்டும் கடுப்பாகி அங்கேருந்து ஏஞ்சி போகிறான். இப்போ அப்பங்காரனோட இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம அம்மாக்காரியை பார்த்து அவன் கிடக்கிறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் பேச ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா அப்பங்காரனோட அவன் 18 வருஷமாக பழகிட்டு இருக்கான் போலங்க, எனக்கு அவனோட டாப் டு பாட்டம் எல்லா விஷயமே தெரியும், அவனோட ஆசை என்னென்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அதையும் பண்ணிட்டான், இன்னொன்று அவனுக்கு பொம்பளை குழந்தை வேணும், அதுதான் அவன் ஆசைப்பட்டது, அதுவும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கொட்டுறான். உடனே நம்ம அம்மாக்காரி
இப்போ நம்ம ஃபிஷர்மேனுக்கு பயம்லாம் தாங்க முடியலங்க. நம்ம அப்பங்காரன் அப்படியே போட்டில் உட்காந்துருக்கான். எதுவுமே செய்யாமல் உட்காந்துக்க பார்த்து நம்ம ஃபிஷர்மேனு கடுப்பாகிறான். யோ போய் காப்பாத்தியா அப்படின்ட்டு அந்த அப்பங்காரனை திட்டுறான். அந்த அப்பங்காரன் அப்பையும் அப்படியே அமைதியாக இருக்கான். உடனே நம்ம அம்மாக்காரியும் போட்டுக்கு வந்துடுறா. இப்போ நம்ம ஃபிஷர்மேனு அம்மாக்காரிக்கிட்ட நீங்கள் குதித்த உடனே நான் உடனே பயந்துட்டேன், என்கிட்ட உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டை கரைக்கு கொண்டு வந்துடுறான். இப்போ ஃபிஷர்மேனு அப்பங்காரங்கிட்ட அம்மாக்காரிக்கு எதாவது பிரச்சனையா? அப்பங்காரனும் ஆமாம் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஃபிஷர்மேனு நான் நீங்கள் போட்டில் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், அவங்கள எப்படியாவது சுத்த வித்தாது காப்பாதுங்க, இந்தமாரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே பக்கத்தில் தான் வீடு இருக்குது, நீங்கள் இன்னொரு தடவை இந்த சைடு வந்தீங்கன்னா வாங்க, நான் கறி குழம்பு வச்சு உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அடுத்த சீன் அம்மாக்காரியை மொட்டை அடித்த மாரி காட்டுறாங்க. இப்போ நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட எனக்கு நிறைய ஹேர்லாஸ் ஆனதுனால தானே மொட்டை அடிச்சிங்க, மொட்டை அடித்ததுனால என் அழகே போயிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் இப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் உன்ன மாரி நிறைய பேர் வெளில மொட்டை அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் அவங்களும் நானும் ஒன்றா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அப்பங்காரனும் எப்படியோ அம்மாக்காரிகிட்ட பேசி சமாளிக்கிறான். அடுத்த சீனே நம்ம அம்மாக்காரி ஒரே ரத்த வாந்தியாக எடுக்கிற மாரி காட்டுறாங்க. ஒருவேளை கேன்சரு ஸ்பீடாக பரவிட்டு இருக்கு போல். அடுத்த சீன்லேயே நம்ம அப்பங்காரனும் மொட்டை அடிச்சுட்டு வந்து நிற்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி எனக்காக தானே மொட்டை அடிச்ச அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அப்படிலாம் இல்லை ஓடி மொட்டை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி போடா மொட்டை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன் விஆர் மொட்டை கபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அந்த நாள் ஓடுது. அடுத்த சீன்லேயே அப்பங்காரன் நம்ம அம்மாக்காரிக்கு ஒரு விக்கு ஒன்று வாங்கி தரான். அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரியும் அப்பங்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி எனக்கு தலைவலிக்குது, நைட்டெல்லாம் தூங்க முடியல, ஒரே உடம்புலாம் எரிச்சலாக இருக்குது, டாக்டரும் தூக்க மாத்திரை போடக்கலாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம அப்பங்காரனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி உங்களுக்குலாம் என்னோட இந்த குழந்தை தான் முக்கியம், எப்படியோ சாகிறதுக்குள்ளே இந்த குழந்தைய நான் பெற்று கொடுத்துடணும் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, இந்த டீயை குடி அப்படின்ட்டு டீயை கொடுக்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் கோவப்பட்டு இந்த டீயை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம அம்மாக்காரிக்கு நிறைய கோபம் வருதுங்க. அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரி நம்ம மாமியார் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மாமியார்காரி இன்னும் கொஞ்சம் இட்லி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி அதெல்லாம் வேணாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறா. நம்ம மாமியார்காரியும் கம்பல் பண்ணி சாப்பிட சொல்கிறா. இப்போ அம்மாக்காரி மறுபடியும் டென்ஷன் ஆகி தட்டை போட்டு கீழே உடைக்கிறா. அடுத்த சைட்லேயே நம்ம மாமியார்காரியும் மாமனாரும் எங்கள் பொண்ணை இந்த நிலமையில பார்க்க முடியல, ஸோ நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ட்டு அப்பங்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்பங்காரனும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். அடுத்த சைடில் நம்ம அம்மாக்காரி மார்பின் ஏதோ மருந்து போலங்க, அதை போட்டால் பெயின்னா குறைஞ்சிடும் அப்படின்ட்டு அப்பங்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் இதெல்லாம் பர்மனன்ட் லீடு யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ நீனும் யூஸ் பண்ணாத அப்படின்ட்டு நம்ம அம்மாக்காரி கிட்ட சொல்கிறான். அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி கிட்ட எனக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் வேலை இருக்குது, சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறான். அவள் அக்காக்காரிக்கிட்டையும் கிளம்புறது மட்டும் இல்லாமல் அவளை தனியாக ரூமில் விடாத, கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறான். அதுக்கு அக்காக்காரியும் என்னால் கொஞ்சம் நேரம் தான் சமாளிக்க முடியும், நீ சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்கிறா. நம்ம அப்பாக்காரனும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அப்பங்காரன் கிளம்பிடுறான். இப்போ நம்ம அம்மாக்காரியும் தனியாக போயிட்டு அவன் மெடிக்கல் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு இப்போவே மார்ஃபின் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரியோட ஃப்ரெண்டு நீ யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி அதெல்லாம் பரவாயில்ல நீ வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறா. அடுத்த சீன்லேயே அம்மாக்காரி ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரா. நம்ம அக்காக்காரி யாருன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு அவள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. அக்காக்காரியும் எதாவது காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க போதே நம்ம அம்மாக்காரி டக்குன்னு கதவை சாத்துறா. அக்காக்காரி கதவை துற அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம அம்மாக்காரியும் அம்மாக்காரியோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மார்ஃபின் மருந்து எனக்கு போடு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம அக்காக்காரி கதவு தட்டிக்கிட்டு இருக்கா, ஒரு பக்கம் நம்ம அப்பங்காரனும் வந்துகிட்டு இருக்கான். எப்படியோ ஊசி போறதுக்குள்ள நம்ம அப்பங்காரன் கதவை உடைச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவன் அம்மாக்காரி ஃப்ரெண்டு கிட்ட நீ யாருன்னு கேட்கறான். அதுக்கு அந்த அம்மாக்காரி ஃப்ரெண்டும் நான் ஒரு டாக்டரு, மார்ஃபின் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றான். உடனே நம்ம அப்பங்காரன் நீ ஒரு டாக்டர் தானே, உனக்கு தெரியாத பிரெக்னன்ட் லேடிக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அம்மாக்காரியோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்கறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் நான் தான் அவனை வர சொன்னேன், அவனை திட்டாத அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறா. நம்ம அப்பங்காரனும் அந்த அம்மாக்காரியோட ஃப்ரெண்டை திட்டி வெளில அனுப்பிச்சிடுறான். இப்போ நம்ம அம்மாக்காரி உடனே டென்ஷன் ஆகி நான் உடனே எங்கள் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவள் வயிற்றுல குழந்தை எட்டி உதைக்குது. தன்னோட டெசிஷனை மாற்றிக்கிறா. அபார்ட் பண்ண போகிறதுன்னு சொன்னதுக்காக சாரின்னு கேட்குறா. இப்போ நம்ம அப்பங்காரனும் அம்மாக்காரியும் ஏதோ ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ நம்ம அப்பங்காரன் அம்மாக்காரி கிட்ட ஏன் இப்படி குளிருது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி இதுக்கு பேர் தான் இக்லூ, வெளியில் -20 டிகிரி டெம்பரேச்சரும் உள்ள +32 டிகிரி டெம்பரேச்சரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த மெடிசின்ஸ் கேன்சர் ரத்த வாந்தி எல்லாம் வெளியில் இருக்கிற கோல்டு மாரி இருக்கோ
அது போல தான் நீ காட்டுற அன்பு பாசமும் பொறுமையும் உள்ள இருக்கிற இந்த ஹீட் போலே இருக்கு, அதனால நீ தான் என் க்ளூ அப்படின்னு சொல்றா. அப்படியே சொல்லிட்டே இருக்கிறவ நம்ம அப்பங்காரன் தோல்ல சாயிறான். உடனே நம்ம அப்பங்காரனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறான். அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரிக்கு டெலிவரி ஆக போதுங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து அப்பங்காரங்கிட்ட என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய அம்மாவே காப்பாற்ற பார்க்குறேன் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள இந்த டாக்டர் போகிறான். இப்போ நம்ம அம்மாக்காரிக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரியில் ட்வின்ஸ் பிறக்குது, ரெண்டுமே பொம்பளை குழந்தைங்க தான். இப்போ நம்ம அப்பங்காரன் அந்த குழந்தைங்களோட காலடியில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த சீனில் அம்மாக்காரியை காட்டுறாங்க. அப்போ நம்ம அப்பங்காரனும் வேலை செய்கிற இடத்துலேருந்து பாதியிலே வந்திருக்கான். அதுக்கு அம்மாக்காரி என்ன வேலை முடிச்சிட்டா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அப்பங்காரனும் இல்லை குழந்தை அழுதுன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து என்னென்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அம்மாக்காரி இனிமேல் நான் நம்ம குழந்தைய பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அப்பங்காரனும் ஏன் அப்படி சொல்கிற கேட்குறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி அப்பாக்காரனை பார்த்து சிரிக்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்கார அம்மாக்காரியை பார்த்து சிரிக்காத காரணத்தை சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் நான் நம்ம குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சாவு பயம் வருது, நான் அந்த பயம் இல்லாமே சாவ ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறா. உடனே நம்ம அப்பங்காரனுக்கு கண்ணில் தாரையாக கண்ணீர் வருதுங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதுங்க. அடுத்த சீனில் அம்மாக்காரி பெட்டில் படுத்து கிடக்கா. நம்ம அம்மாக்காரி அப்பங்காரங்கிட்ட இப்போ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அப்பங்காரனும் நான் குடிச்சு ரொம்ப நாள், அதனால் இப்போலாம் குடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி பரவாயில்ல எனக்காக ஒரு தடவை குடி அப்படின்ட்டு சொல்கிறா. நம்ம அப்பங்காரனும் இப்போ குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம அம்மாக்காரி இன்னொரு ரவுண்டு குடி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படியே கண்டினியூவா இன்னொரு ரவுண்டு குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம அப்பங்காரனும் அவள் சொல்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ குடிச்சு முடிச்சோடனே நம்ம அப்பங்காரன் நம்ம அம்மாக்காரியை பார்த்து முறைக்கிறா. அதுக்கு நம்ம அம்மாக்காரி எதுக்கு என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம அப்பங்காரன் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, எதுக்காக என்னை குடிக்க சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரியும் இதுக்கு முன்னாடி இந்த சிவா, அதாவது அப்பங்காரன் இதுக்கு முன்னாடி எப்படி கேரிங்காக இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த சிவா எனக்கு பிடிக்கல, இப்போ நீ இருக்க பற்றியா குடிச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிக்கிட்டு அந்த சிவா தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அம்மாக்காரி அப்பங்காரன் கிட்ட சொல்கிறா. இப்போ உடனே அப்பங்காரன் பெட்டில் படுத்து கிடக்கிற அம்மாக்காரி கிட்ட போகிறான், கிட்ட நெருங்குறான். அப்போ அம்மாக்காரி இருமிக்கிட்டே இருக்கிறா. திடீர்னு நம்ம அப்பங்காரன் மூஞ்சில் பிளட் வாமிட் எடுத்துடுறா. அப்படியே ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்து ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம அம்மாக்காரி எஞ்சி ஒரு லிஸ்ட்டு வச்சிருப்பா பார்த்துருக்கீங்களா, சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணிடணும் அப்படின்ட்டு அப்படியே எல்லா லிஸ்ட்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறா. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் தூங்க போகிறா. இப்போ திடீர்னு தூங்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஏதோ ஆகுது. அப்போ உடனே அப்பங்காரன் ஏஞ்சி அக்கா ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு சொல்கிறான். உடனே நம்ம அம்மாக்காரியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அம்மாக்காரி பெட்டில் அட்மிட் ஆகியிருக்க மாதிரியே காட்டுறாங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி நம்ம அப்பங்காரங்கிட்ட என்ன பயந்துட்டியா அப்படின்ட்டு கேட்குறா. உடனே நம்ம அப்பங்காரனும் வளராத அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மாக்காரி இன்னும் 30 நிமிஷம் தான், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் இப்படிலாம் பேசாத, நீ என்ன பெரிய டாக்டரா அப்படின்னு கேட்டு நம்ம அம்மாக்காரியை திட்டுறான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி என் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, இனிமேல் இது அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு சொல்கிறா. சொல்லிகிட்டே இருக்கும்போதே அப்பங்காரனை கூப்பிட்டு அம்மாக்காரி நெத்தியில் கிஸ் பண்ண சொல்கிறா. அவனும் கண்ணில் கண்ணீரோட அம்மாக்காரி நெத்தியில் கிஸ் பண்ணுறா. இப்போ நம்ம அம்மாக்காரி நான் டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்காக ஃபீஸ் கட்டியிருந்தேன், அதையும் வாங்கிடு இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் எதுக்கு இப்பெல்லாம் வளரிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் ஆகாத அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். நம்ம அம்மாக்காரி கிட்ட நீ இல்லைனா நான் எப்படி தனியாக வாழ்வேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அம்மாக்காரி உன்னை இன்னொரு மேரேஜெல்லாம் பண்ணிக்க சொல்ல மாட்டேன், அப்படியே நீ பண்ணாலும் ஆவியா வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வாழ விட மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறா. சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அடுத்து நம்ம அம்மாக்காரி நான் குழந்தைகளை பார்க்கலாமா அப்படின்ட்டு அப்பங்காரன்ட்ட கேட்குறான். உடனே அப்பங்காரன் ஓடி போய் குழந்தைங்களை எடுத்துட்டு வரான். இப்போ அம்மாக்காரி அந்த குழந்தைங்களை அப்பங்காரன்ட்ட பெட்டில் வைக்க சொல்லிட்டே இருக்கிறவ அந்த 2 குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கும் போதே அவ கண்ணிலேருந்து தண்ணி வருது. இப்போ அந்த 2 குழந்தைக்கும் ஐஷுன்னு பேர் வைக்கிறா. அதுக்கு அப்பங்கார நான் வேணா எழுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மாக்காரி நீலாம் ஒன்றும் எழுப்ப தேவையில்ல, நான் உத்து பார்த்தாலே வைஷு எழுஞ்சிருவா அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படியே 2 பேரும் மாறி எமோஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அம்மாக்காரி அப்பங்காரனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாவது சொல்லு சிவா அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம அப்பங்காரனும் அமைதியாகவே இருக்கான். இப்போ நம்ம அம்மாக்காரி நீ குழந்தைங்களை நல்லா பார்த்துக்க, அதெல்லாம் நீ நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெட்டில் படுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி படுத்துட்டு இருக்கும் போதே அவளோட பாடி ஒரு மாதிரி தூக்கி போடுது. அப்படி தூக்கி போட்டுட்டே இருக்கும் போதே அவளும் அந்த படுக்கையில இறந்து போறா. இப்போ நம்ம அப்பங்காரனும் அம்மாக்காரி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அழுவுறான். இப்போ அடுத்த சீன்ல இந்த கதையெல்லாம் நம்ம வைஷு கிட்ட சொல்லி முடிக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அங்கே ஐஷுவும் அதை கேட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம அப்பங்காரன் ஐஷுவை அமைதியாக இருக்க சொல்லிட்டு வெளில கூட்டு வந்துடுறான். இப்போ நம்ம வைஷுவை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம அம்மாக்காரி சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, உத்து பார்த்தாலே அவள் கண்ணு முடிச்சிருவா அப்படின்ட்டு, அதுபடியே அவளும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணு முடிக்கிறா. இதோட இந்த படம் முடியுதுங்க. இது மாதிரி இன்னொரு வேறு படத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின்ப்ளே ஹரி.